ரூத் தனது வாழ்க்கையில் மிகுந்த துக்கத்தை அனுபவித்தாள். கணவனை இழந்த பெண் அவளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியது. அவளுக்கு ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பாதுகாப்பாக தங்கலாமா அல்லது விசுவாசத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கலாமா என்ற கேள்வி எழுந்தது. ரூத் நகோமியுடன் செல்ல தீர்மானித்தாள். அவள் முழுமையாக அறியாத தேவனை நம்பி அந்த பயணத்தை தொடங்கினாள். பெத்லஹேமில் உயிர் வாழ்வதற்காக ரூத் வயல்களில் உழைத்தாள். அவள் தாழ்மையுடனும் நேர்மையுடனும் வேலை செய்தாள். மனிதர்கள் அவளை ஒரு ஏழை விதவையாக கண்டார்கள். ஆனால் தேவன் அவளின் விசுவாசத்தை கவனித்தார். தேவன் ரூத்தை போவாசுடன் இணைத்தார். போவாஸ் கருணையும் நீதியும் கொண்ட மனிதனாக இருந்தான். ரூத்தின் விசுவாசம் அவளுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. வறுமை ஆசீர்வாதமாக மாறியது. ரூத் தாவீது ராஜாவின் குடும்ப வரிசையில் இணைக்கப்பட்டாள். அந்த வரிசையிலிருந்து உலகின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேவனில் வைத்த விசுவாசம் தலைமுறைகளை மாற்றும். கர்த்தாவே, ரூத்துக்கு அளித்த விசுவாசத்தை எங்களுக்கும் அளியுங்கள். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியுங்கள். ஆமென்.